ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல. நீதான் இந்த முருகன் மீது இருக்கிற நம்பிக்கையை விட்டு போய்கிட்டே இருக்க. முதல்ல நம்பிக்கையோடு என்னை நாடி வந்தா மட்டும்தானே என்னால் உனக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியும். இந்த பழனி முருகன் ஒவ்வொரு முறை உன்னை தேடி வரும்போதும் நீ என்னை தவற விட்டுட்டு அதுக்கப்புறமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை நினச்சி அழுதுகிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்க. நான் அமைதியாக இருக்கிறேனே தவிர இந்த பூமியில் உன்னை சுற்றி இல்லாமல் இல்லை என் செல்வமே. நான் அமைதியாக இருக்கேன்னாலே உனக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தானே அர்த்தம். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை எல்லாம் படிக்கட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். நீ அழுத அழுகையையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை சிரித்து சந்தோஷமாக வாழ வைக்கதான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே. தேவையில்லாமல் நீ கண்ணீர் வடிப்பதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். மற்ற மனிதர்கள் உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம இழிவாக பேசலாம். உன் சொந்தக்காரவங்களும் கூட பிறந்தவங்களும் கூட உன்னை புரிஞ்சுக்காம நடக்கலாம். ஆனால் இந்த முருகன் உன்னை மறக்க மாட்டேன் என் செல்வமே. நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் என் கண் பார்வை உன்னை நோக்கி மட்டும்தான் இருக்கும். நான் தானே உனக்கு நிழல் போல பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நீ இருளில் இருந்தாலும் ஒளியில் இருந்தாலும் நான் உன்னை பின்தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறதுக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் உதவி செய்வேன். காலையிலேருந்து உன்கிட்ட பேசுறதுக்காகவே இந்த மயில் வாகனத்தில் அமர்ந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை ஒப்படைப்பதற்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன். நீ எவ்வளவு உறுதியான தைரியமான ஆளுங்கிறத இப்போது நீயே புரிஞ்சுக்க போற. அந்த அளவுக்கு உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து அனைத்தையும் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். உன் பாதையில் இப்போது தடைகள் இருந்தாலும் இதை நீ தாண்டி வந்துட முடியும். உனக்கு என்னதான் முட்டுக்கட்டையா பிரச்சனைகள் இருந்தாலும் நீ முடங்கி போக நான் விட்டுற மாட்டேன். உன் நம்பிக்கையை வலுப்படுத்தி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். ஒரு விதை மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு போனாலும் அது ஒருபோதும் செத்து போயிடாது. அந்த விதை மண்ணுக்குள்ளே புதையும் போது தானே வேர் விட்டு மரமாக மாறி முளைச்சி வருது. அதே போலதான் துன்பத்தில் நீ புதைந்து கிடந்தாலும் மறுபடியும் உனக்குள்ள வெற்றிங்கிற ஒரு புது உருவத்தை நான் கொடுப்பேன். நீ வெற்றியாளனாக மறுபடியும் வாழ்க்கையவே ஜெயிச்சு நிற்கிறன்றதை சொல்கிறதுக்காக தான், உனக்கான நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த பழனி முருகன் மறுபடியும் உன்னை தேடி வருகிறேன் என் செல்வமே. உலகம் மொத்தமும் ஒன்றா சேர்ந்து உன்னால் இது முடியாதுன்னு சொன்னாலும் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியும். நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கையும் என் ஆசீர்வாதமும் ஒன்றா சேர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க போது. நான் உனக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாம் இனிமேதான் நீ புரிந்து கொள்வாய் என் செல்வமே. நீ அனுபவிக்கிற கஷ்டமோ துன்பமோ எதுவுமே உனக்கு தண்டனை கிடையாது. உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய பாடங்களை தான் துன்பத்தின் மூலமாக உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டமும் உன்னை கீழே தள்ளுவதற்காக அல்ல, மேலே உயர்த்துவதற்காக தான் கொடுக்குறேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நடந்த எல்லா விஷயங்களுக்கும் நீ பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் காரணகர்த்தாவாக நான் இருந்து இப்போது உனக்கான நன்மைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் நீ எனக்கு நன்றி சொல்கிறதுக்கான காலம் வரும். நான் உன் பக்கத்திலே இருக்கும்போது இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. சரியான நேரம் வரும்போது உன் வாழ்க்கை தானாகவே அதிசயமாக மாறிடும். உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகள் உன்னை விட்டு பின்னால் விலகி போவாங்க. மீண்டும் நீ சிரிப்பும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ போகிற. முடியாதுன்னு சொன்ன விஷயங்களையே நீ செய்து முடிப்பாய் என் செல்வமே. ஏன்னா உன் கூட இருப்பது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா. இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே நான் உன் கூட இருக்கேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலுமே நீ தனியாக கஷ்டப்படும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ நடந்து போகும் ஒவ்வொரு அடியிலும் நீ போகிற ஒவ்வொரு பாதையிலும் நானும் அமைதியாக உன் கூட நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன்.
நான் பேசுகிற சத்தமும் என் குரலும் உன் காதுகளில் கேட்காது. ஆனால் அதையெல்லாம் உன் செயல்களாக நானே உருவாக்கி கொடுப்பேன். நீ என்ன செய்கிறதுன்னு வழி தெரியாமல் தவிக்கும் போதெல்லாம் உன் மனசுக்குள்ள உனக்கான சிந்தனையை விதைப்பது நான் தான் என் செல்வமே. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ தவிக்கும் போதும் திணறும் போதும் இது உன்னால் முடியும், தைரியமாக செய்யுன்னு உனக்குள் இருந்து நம்பிக்கையின் குரலாக ஒலிப்பது நான் தான். இப்போது உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் சோதனைகளையும் தண்டனையாக பார்க்காம நான் உனக்கு கொடுக்குற பயிற்சின்றதை நீ புரிஞ்சுக்கோ. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கும் போது, நடக்க ஆரம்பிக்கும் போது எத்தனை முறை எந்திரிச்சு நிற்கும் போதெல்லாம் கீழே விழுகுதுன்னு பார்த்துருக்கியா? தான் குழந்தை கீழே விழுகுதேன்னு அதனுடைய அம்மா ஒருபோதும் கோபப்படாமல் சிரிச்சுக்கிட்டு தான் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தை எத்தனை முறை கீழே விழுகுதோ அவ்வளவு சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த முயற்சியை நீ செய்கிறாய் அல்லவா? கீழே விழுந்தாலும் நீ மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவ. உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடுவேன்னு ஒரு தாயாக இந்த தகப்பன் எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே. நீ விழுவது எல்லாமே உன் வெற்றிக்கான அடித்தளம்தான்றதை புரிஞ்சுக்கோ. உன் தோல்விகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றிகளை நான் கிடைக்க செய்கிறேன். என் அப்பன் முருகன் எனக்கு ஏன்தான் இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறாரோ, எனக்கு ஏதான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரோன்னு நீ சோர்ந்து போக வேண்டாம். நான் உனக்கு இந்த துன்பங்களை எல்லாம் எதுக்காக கொடுக்குறேன்னா உன் வாழ்க்கையின் வளர்ச்சிகளை உருவாக்குவதற்காக மட்டும்தான். ஒரு சாதாரண கல்லை அழகான உருவமாக சிற்பமாக மாற்றுறதுன்னா அதை நல்லா அடித்து உடைச்சி சரியான உருவத்துக்கு கொண்டு வரணும் அல்லவா? அதே போலதான் நீ இன்னைக்கு சாதாரண கல்லாக இருந்தாலும் உன்னை உடைத்து செதுக்கி உன்னை ஒரு சிற்பமாக வடிவமைப்பதற்காகவே இந்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் நான் கொடுக்கிறேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. நம்பிக்கைனா கடவுளை நம்புவது மட்டுமல்ல, நீ உனக்குள்ள உன் மனசுக்குள்ள இருக்க தெய்வத்தையும் நம்பு. உனக்குள்ளேயே ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீ ஒருபோதும் தணிஞ்சு போயிடக்கூடாது. அந்த தீயை தூண்டுவது தான் இந்த முருகனின் வேலையாக இருக்கு. உனக்குள்ள ஜெயிக்கணும், வெற்றி பெறணுன்ற தீயை எரிய வச்சு உனக்கு வைராகியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் சோதனைகளை எல்லாம் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செய்வேன் என் செல்வமே. மனிதர்கள் வேணும்னா உன்னை புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகலாம். இந்த முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன். நான் உன்கிட்ட சொல்கிறது ஒரே விஷயந்தான், நீ தனியால் இல்லை, நான் எப்போதுமே உன் பக்கம் இருக்கேன்னு. இது வெறும் வார்த்தை இல்லை என் செல்வமே, இது உனக்கான உறுதி, உனக்கான நம்பிக்கை. நான் உன் கூட இருக்கேன்றதை நீ மனசார உணர்ந்தாலே எந்த துன்பமும் உனக்கு பெருசாக தெரியாதல்லவா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன் பெற்றோர் கூட இருப்பதால் தானே நீ எந்த விஷயத்தையும் பெருசாக கவலைப்படாமல் அலட்டிக்காமல் இருந்த. அதே போல் இப்போ பெருசாக ஆனதுக்கு அப்புறமும் உனக்கு துணையாக, தகப்பனாக, பெற்றோராக எல்லாமுமா இந்த முருகன் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எதையும் நீ அலட்டிக்கவோ அல்லது கவலைப்படவோ அவசியம் இல்லை. எல்லாமே என் திட்டப்படி தான் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் தாமதமாக்கும் அத்தனை விஷயங்களும் மிக அழகாக, சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்க போகிறேன். நீ கூடிய சீக்கிரம் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயரும்படி நான் செய்யத்தான் போகிறேன். நீ பேசாமல் அழுகும் போதும், வார்த்தை வராமல் கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்யும் போதும் அதை நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் நான் கணக்கு வச்சிருக்கேன். ஒருபோதும் உன் கண்ணீர் வீண் போகாது. நீ அழுத கண்ணீர் நாட்களை விட இனி சிரித்து சந்தோஷமா வாழப்போற நாட்கள் தான் அதிகம். உன் சிரிப்பு உன்னுடைய எல்லா கண்ணீருக்கும் பதில் சொல்லும் வகையில சந்தோஷமான, சிரிப்பாக, மகிழ்வான வாழ்க்கையாக மாறப்போகுது என் செல்வமே. நீ உன்னை நம்பினாலே அது என்னை நம்புவதற்கு சமம்தான். ஏன்னா நான் உனக்குள்ளதான குடியிருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நீ முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலாக எனக்கு அல்லதான் என் அப்பா முருகன் இருக்காரே, அவர் எல்லாத்தையும் முடிச்சு காட்டுவாருன்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பி. என் வாழ்க்கையை என் அப்பன் சரி செய்வான்ற எண்ணமும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். வாழ்க்கைங்கிறது
வெறும் சாதாரண போர்க்களம் மட்டுமல்ல, அது அழகான ஒரு பயணமும் கூட. போர்க்களத்தில் போராடிக்கிட்டே இருப்பது போல வாழ்க்கையில் சும்மா சண்டை போட்டுக்கிட்டே நிம்மதி இல்லாமல் அலையாம அந்த அழகான பயணத்தை ரசிக்க தயாராகு. வாழ்க்கைங்கிறது நீ என்னோடு சேர்ந்து பயணம் செய்கிற ஒரு பாதை. நான் தானே உன் கையை பிடிச்சு ஒவ்வொரு பக்கத்தையும் வேடிக்கை காட்டி நீ எப்படி பெரிய ஆளா வரலான்ற கருத்தை கற்றுக் கொடுக்கிறேன். எல்லா விஷயங்களும் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கை கதைக்கு எழுத்தாளராக உன் அப்பன் முருகன் தான் இருக்கேன். இப்போது இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் நான் வெளிச்சத்தை கொண்டு வருவேன். உனக்கான காலமும் நேரமும் நெருங்கி வரும். உன்னை கேலி பண்ணவங்களும் கிண்டல் செஞ்சவங்களும் அமைதியா உன்னை நோக்கி வந்து கைத்தட்டி ஆர்ப்பரித்து உன்னை பாராட்டும்படி உனக்கான வெற்றியை மிக பெருசா கொடுக்கணும்னு தான் காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உன் தலைமையில எழுதி வச்ச வெற்றிங்கிற கையெழுத்து போட்டத உன் தலைவிதிய இங்க யாராலும் மாத்தவோ நிறுத்தவோ முடியாது என் செல்வமே. உனக்கான நல்ல வழியை காட்ட உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத. இங்க எதுவுமே முடிவு கிடையாது, எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையிலையும் மூடப்பட்ட கதவை தாண்டி இன்னொரு கதவை திறந்து வச்சு உனக்கான திருப்பத்தை நான் கொடுக்க தான் போறேன். நீ எப்போதும் எங்கேயும் எதுக்காகவும் நிற்காம தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன்னை அழகான இடத்துக்கு நானே கொண்டு போய் சேர்த்துருவேன். மன்னிப்பு உனக்கான தெய்வ குணமாக உனக்குள்ள இருக்கட்டும். மன்னிக்க முடியாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் மறக்கவும் மன்னிக்கவும் கத்துக்கிட்டீனா உன் மனசும் வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும்.